அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் லேர்ன் வித் பேசிக்ஸ் சேனல். லாஸ்ட் கிளாஸ் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பற்றி பார்த்தோம். இப்போ அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 7.9 சால்வ் ஃபார் எக்ஸ் இஃப் 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 மேட்ரிக்ஸுமே மல்டிப்ளிகேஷன் பண்ணால் வர ஆன்சர் 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த 3 எடுத்து எழுதிக்கிறோம். இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ், இது ஒரு மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸில் எத்தனை காலம் இருக்குது? 3 காலம் இருக்குது. எத்தனை ரோ இருக்குது? ஒரு ரோ இருக்குது. அப்போ 1/3 மேட்ரிக்ஸ். இது 3/3 மேட்ரிக்ஸ். 3 ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. இது 3 ரோ இருக்குது, ஒரு காலம் இருக்குது. நமக்கு தெரியும் 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்னா அதுக்கு என்ன ரூலு? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ இதில் எத்தனை காலம் இருக்குது? 1 2 3. இதில் எத்தனை ரோ இருக்குது? 1 2 3. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இதில் வந்து ஒரு ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. இது வந்து 3/1 மேட்ரிக்ஸ். பட் இது 1/3 மேட்ரிக்ஸ். இது வந்து 3/3 மேட்ரிக்ஸ். ரெண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு ரோ கிடைக்கும், ஆனால் 3 காலம் கிடைக்கும். ஸோ எப்படி மல்டிப்ளை பண்ணணும்? ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கணும், இதோட மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட் எலமெண்ட் போடணும். எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ், 2 இன்ட்டு -1 -2, -1 இன்ட்டு -1 +1. ஸோ இதுதான் ஃபஸ்ட் எலமெண்ட். செகண்டு இதே ரோ எடுத்துக்கணும், இந்த காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு 1 எக்ஸ், 2 இன்ட்டு -4, ஸோ -8, -1 இன்ட்டு -1 +1. ஸோ இதுதான் செகண்ட் எலமெண்ட். அடுத்தது இதே ரோ எடுத்துக்கணும், இந்த காலமோட மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு 2 2x, 2 இன்ட்டு 1 +2, -1 இன்ட்டு -2 +2. ஸோ இதுதான் இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதோட என்ன மேட்ரிக்ஸ் இருக்குது? இன்னொரு மேட்ரிக்ஸ் இருக்குது மல்டிப்ளிகேஷனில், அந்த மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்கணும். எக்ஸ் 2 1. ஓகே, இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும், சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கணும். எக்ஸ் -2 +1 -1, எக்ஸ் -8 +1 -7, 2x +4. ஓகே, இப்போ இதில் வந்து ஒரு ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. இது 2 3, 3 ரோ இருக்குது, ஒரு காலம் இருக்குது. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? சிங்கிள் நம்பராக கிடைக்கும். இப்போ x -1 இன்ட்டு எக்ஸ், எக்ஸ் இன்ட்டு x -1 ப்ளஸ் x -7 இன்ட்டு 2 ப்ளஸ் 2x +4 இன்ட்டு 1. இப்போது ஒரே எலமெண்ட்டாக கிடச்சிருது. இந்த எலமெண்ட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போட்டுருவோம். இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். x² - x, 2x -7 2s are 14 ப்ளஸ் 2x +4. ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணோம்னா x² + 3x - 10 = 0. ஃபைனலாக இந்த ஈக்குவேஷன் கிடைக்கிது, x² + 3x - 10 = 0. ஸோ இதை வந்து நம்ம சால்வ் பண்ணுறது ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் இதை சால்வ் பண்ணலாம். இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா -5 + 2ன்னு கிடைக்கிது. இதை வந்து சால்வ் பண்ணுறதுக்கு, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது வந்து நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ஃபேக்டரைசேஷன் மெத்தட்னு சொல்லுவோம். சப்போஸ் அது தெரியலை அப்படின்னா சொல்லுங்கள், அதுக்கு ஒரு தனி வீடியோ நம்ம போடுவோம். அடுத்தது நெக்ஸ்ட் ப்ராப்ளம். எக்ஸாம்பிள் 7.10 இஃப் A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் B is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் AB அண்ட் BA, அதாவது ABயும் BAவும் கேட்குறாங்க. இஃப் தே எக்ஸிஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க, அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ A மேட்ரிக்ஸ் பார்க்குறீங்க. A மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? அது 3/3 மேட்ரிக்ஸ். B மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா 3/2 மேட்ரிக்ஸ். ரெண்டு மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன ரூலு? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போது ஏவையும் பியையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க, ஏபி கண்டுபிடிக்க போகிறீங்க. அப்போ ஏங்கிறது 3/3 மேட்ரிக்ஸ், பிங்கிறது 3/2 மேட்ரிக்ஸ். இப்போ இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணி ஏபி போடணும் அப்படின்னா இதோடைய காலம் இதோட ரோ ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? பாருங்கள், ஈக்குவலாக இருக்குது. அப்போ நமக்கு ஃபைனல் மேட்ரிக்ஸ் எப்படி கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிடலாம். 3/3 × 3/2. இது ரெண்டையும் கட் பண்ணிவிட்டு வரக்கூடிய மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா 3/2 மேட்ரிக்ஸாக இருக்கும். ஸோ அதை தான் சின்னு சொல்கிறாங்க. A and B are conformable for the product of AB. ஸோ ஏவும் பியும் ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டுமே கன்ஃபார்மபுளாக இருக்குது. ஸோ C is equal to AB. இப்போ A எடுத்து எழுதிக்கணும், இது 3/3 மேட்ரிக்ஸ். அடுத்து B எடுத்து எழுதிக்கிறோம், இது 3/2 மேட்ரிக்ஸ். இப்போ மல்டிப்ளை பண்ணுறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ரோவை எடுத்துக்கோங்க, செகண்ட் மேட்ரிக்ஸோட காலத்தோட மல்டிப்ளை பண்ணுங்கள். 1 × 1 1, -1 × -1 +1, 2 × 1 2. First element move over. Second element 1 × -3 -3, -1 × +1 -1, again 2 × 2 4. ஸோ செகண்ட் ஓவர். அடுத்தது இந்த பக்கம் இதை வரீங்க, அதாவது செகண்ட் ரோ ஃபஸ்ட் எலமெண்ட்.
இப்போ என்ன பண்ணணும்னா இதை எடுத்துக்கணும். ஃபஸ்ட் ரோ ஓவர் செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு என்ன பண்ணணும், ஃபஸ்ட் காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். -2 × 1 -2, 1 × -1 -1, 3 × 1 3. இது ஓவர். அடுத்தது இந்த எலமெண்ட் என்ன பண்ணணும், இதே இந்த ரோவை எடுத்துக்கிட்டு இந்த காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும். -2 × -3 6, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 6, 1 × 1 +1, 3 × 2 +6. ஸோ ஃபைனலாக இன்னும் ஒரே ஒரு ரோ தான் இருக்குது. இந்த ரோவை எடுத்துக்கிட்டு இந்த 2 காலத்தோட மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 3/2 மேட்ரிக்ஸ் வந்துடும். 0 × 1 0, -3 × -1 +3, 4 × 1 +4, 0 × -3 0, -3 × 1 -3, 4 × 2 8. ஸோ இதை வந்து நம்ம கூட்டி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிடும், ஃபைனல் ஆன்சர் ஏபி கிடச்சிரும். ஸோ இது போட்டிங்கன்னா 4 0 0 13 7 5. இதுதான் நமக்கு ஏபி. இப்போ பிஏவும் கேட்டிருக்காங்க. பிஏ அப்படின்னா நம்ம பிஏ வந்து ஃபஸ்ட்டு போட்டுக்கிட்டு அடுத்து ஏவை ரெண்டாவது போட்டுக்கிட்டு மல்டிப்ளை பண்ணணும். அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா பாருங்கள், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் பி வந்துடும், செகண்ட் மேட்ரிக்ஸ் ஏ வரும். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலம் 2 இருக்குது, செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ 3 இருக்குது. ஸோ ரெண்டுமே டிஸ்டிங்க்டாக இருக்குது. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியுமா, பண்ண முடியாது. த ப்ராடக்ட் ஆஃப் பிஏ டஸ் நாட் எக்ஸிட் பிகாஸ் த நம்பர் ஆஃப் காலம்ஸ் இன் பி இஸ் நாட் ஈக்குவல் டு த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் ஏ. அப்போ என்ன பண்ணணும், கடைசியாக ஃபைனலாக ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண முடியாது, டஸ் நாட் எக்ஸிட்னு எழுதிடணும். ஓகேவா. அடுத்த எக்ஸாம்பிள் 7.11. A fruit shopkeeper prepares 3 different variety of gift packages. Pack 1 6 apples, 3 oranges and 3 pomegranate. Package 2 5 apples, 4 oranges, 4 pomegranates. And package 3 6 apples, 6 oranges and 6 pomegranate. The cost of an apple, an orange and a pomegranate respectively are 30 rupees, 15 rupees and 45 rupees. What is the cost of preparing each package of fruits? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ஷாப்கீப்பர் இருக்கார், அவர் 3 பேக்கேஜ் பேக் பண்ணுறாரு ஃப்ரூட்ஸை வச்சு. அப்படி பண்ணும்போது நம்ம என்னென்ன ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணுறாருன்னா, ஆப்பிள்ஸு, ஆரஞ்சு, பொமக்ரண்ட் 3 யூஸ் பண்ணுறாரு. ஒரு ஆப்பிளோட விலை எவ்வளோன்னா 30 ரூபா, ஒரு ஆரஞ்சோட விலை 15 ரூபா, ஒரு பொமக்ரண்ட்டோட விலை 45 ரூபா. ஸோ அப்படி தனித்தனியாக 3 பேக் பண்ணுறாரு. 3 பேக் பண்ணி அதோடைய டோட்டலோட இது நமக்கு தெரியுது, எவ்வளோ கவுண்ட்டுங்கிறது தெரியுது. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம்னா, ஒரு பேக்கோட விலை எவ்வளோ அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து நம்ம மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கலாம்னு இப்போ பார்ப்போம். ஃபஸ்ட்டு காஸ்ட் மேட்ரிக்ஸ். ஏ விலையை மட்டும் ஒரு மேட்ரிக்ஸில் போட்டுக்கிறீங்க, ஏன்னு அந்த மேட்ரிக்ஸை சொல்கிறீங்க. காஸ்ட் மேட்ரிக்ஸ் ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு உள்ளது ஆப்பிள், செகண்ட் உள்ளது ஆரஞ்ச், அடுத்து உள்ளது பொமக்ரண்ட். இப்போ ஒரு ஆப்பிளோட விலை எவ்வளோ 30 rupees, ஒரு ஆரஞ்சோட விலை எவ்வளோ 15 rupees, ஒரு பொமக்ரண்ட்டோட விலை எவ்வளோ 45 rupees. ஸோ இது ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணிட்டீங்க. இந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குது, ஒரு ரோ இருக்குது, 3 காலம் இருக்குது. ஓகேவா. அடுத்து இதுதான் காஸ்ட் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறோம். அடுத்து ஃப்ரூட் மேட்ரிக்ஸ் பி. இது பார்த்தீங்கன்னா எத்தனை பேக் இருக்குது, மொத்தம் 3 பேக் இருக்குது. சரியா. இது நம்ம ஏற்கனவே இங்கே பார்த்துருக்கோம். இங்கே ஆப்பிள் வருது, இங்கே ஆரஞ்சு வருது, இங்கே பொமக்ரண்ட் வருது. அப்போ 3 காலம் இருக்குது. 3 ஃப்ரூட்டுமே 3 காலம். எத்தனை பேக்கேஜ் இருக்குது, 3 பேக்கேஜ் இருக்குது. 3 பேக்கேஜுமே ரோவாக நம்ம எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் பேக்கேஜ், செகண்ட் ரோ செகண்ட் பேக்கேஜ், தேர்ட் ரோ தேர்ட் பேக்கேஜ். உள்ளே வந்து பேக்கேஜில் உள்ள ஃப்ரூட்ஸை வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், காலம்ஸை கன்வெர்ட் பண்ணிட்டோம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணியாச்சு கொடுத்துருக்க டேட்டா வச்சு. அடுத்து நம்ம எப்படி இப்போ சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண வேண்டியதான், வேறு ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஏ எடுத்துக்கிறீங்க, அடுத்து பி எடுத்துக்கிறீங்க. 2 மேட்ரிக்ஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கணும், இந்த காலத்தோட மல்டிப்ளை பண்ணணும், ஃபஸ்ட் எலமெண்ட் போடணும். அடுத்து அதே ரோ ஒரு ரோ தானே இருக்குது, இந்த ரோ எடுத்துக்கிட்டு இந்த காலத்தோட மல்டிப்ளை பண்ணி அடுத்ததை போடப்போம். அடுத்து இந்த ரோ எடுத்துக்கிட்டு இந்த காலத்தோட மல்டிப்ளை பண்ணி தேர்டு இதை ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ இப்படியே அப்படி ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா, இந்த மாதிரி கிடைக்குது 360 390 540. இதுலேருந்து என்ன தெரியுது, இதுதான் ஃபஸ்ட்டு பேக்கேஜோட விலை, இது செகண்ட் பேக்கேஜோட விலை, இது தேர்ட் பேக்கேஜோட விலை. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து டிரான்ஸ்போஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ். ஆப்ரேஷன் ஆஃப் டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் அண்ட் இட் ப்ராப்பர்ட்டிஸ். டெஃபினேஷன்: த டிரான்ஸ்போஸ் ஆஃப் எ மேட்ரிக்ஸ் இஸ் அப்டைன்டு பை இன்டர்சேஞ்சிங் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆஃப் ஏ அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை ஏ டிரான்ஸ்போஸ். ஏன்னு ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அந்த மேட்ரிக்ஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் உள்ள ரோஸ் எல்லாம் காலம்ஸாகவும் காலம்ஸ் எல்லாம் ரோஸாகவும் மாற்றிடுறாங்க. அப்படி மாற்றும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸை தான் டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸுங்கிறோம். இது ஏ
இது டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸ். இதில் உள்ள ரோஸ் எல்லாத்தையும் அப்படியே இங்கே வந்து காலம்ஸாக மாற்றிருப்பாங்க, காலம்ஸ் எல்லாம் ரோஸாக மாற்றிருப்பாங்க. ஸோ இதை தான் நம்ம டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் சொல்கிறோம். டிரான்ஸ்போஸ் ஆஃப் ஏ மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் ஃபஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போர்ட் ஈக்குவல் டு ஏ. ஒரு மேட்ரிக்ஸை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணிட்டு திருப்பி டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா திருப்பி அந்த ஏ தான் கிடைக்கும். செகண்ட் கே ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் வேர் கே இஸ் எனி ஸ்கேலார். A plus B the whole transpose is equal to A transpose plus B transpose. AB whole transpose is equal to B transpose A transpose. Reversal law of transpose னு சொல்லுவோம் இதை. Example 7.12 if A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, B is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வெரிஃபை இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ண சொல்கிறாங்க. ஓகேவா, பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிப்போம். ஏ எடுத்து எழுதிக்கிறோம், பி எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ இது 3/3 மேட்ரிக்ஸ், இதுவும் 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ மல்டிப்ளை பண்ணால் கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸும் 3/3 மேட்ரிக்ஸ் தான். நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த ரோ எடுத்துக்கிட்டு இந்த 3 காலத்தோடய மல்டிப்ளை பண்ணி 3 எலமெண்ட் அரைவ் பண்ணணும். அடுத்து இந்த ரோ எடுத்துக்கணும், இந்த 3 காலத்தோட மல்டிப்ளை பண்ணி இந்த 3 எலமெண்ட்டை அரைவ் பண்ணணும். அடுத்து இந்த லாஸ்ட் ரோ எடுத்துக்கணும், இந்த 3 காலத்தோடய மல்டிப்ளை பண்ணி அந்த 3 லாஸ்ட்டு ரோவை நம்ம வந்து அரைவ் பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இதான் ரிசல்ட் கிடைக்கும். 16 2 22 -2 9 9 7 1 14. ஸோ இந்த மாதிரி கிடச்சிருக்கு நமக்கு. இதான் ஏபி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஏபியை டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். ஏபி டிரான்ஸ்போஸ்னால் என்ன, இதில் உள்ள ரோஸ் எல்லாம் காலம்ஸாகவும் காலம்ஸ் எல்லாம் ரோஸாகவும் மாற்ற போகிறோம். ஸோ இப்படி மாற்றினீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், 16 -2 7. அது இந்த காலத்தை இந்த ரோவை மாற்றிட்டேன். 16 -2 7 again 2 9 1 2 9 1 22 9 14 22 9 14. ஸோ இதுதான் ஏபி டிரான்ஸ்போஸ். இதுதான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்க போகிறோம். பி டிரான்ஸ்போஸ்ங்கிறது பி மேட்ரிக்ஸை வந்து ரோஸை காலம்ஸை ரோஸாகவும் மாற்றி எழுதிக்கணும். அடுத்து அதே மாதிரி தான் ஏ டிரான்ஸ்போஸ்ங்கிறது ஏ மேட்ரிக்ஸை ரோஸை காலம்ஸை ரோஸாகவும் மாற்றி எழுதிக்க போகிறோம். எழுதிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். இதுவும் 3/3 மேட்ரிக்ஸ், இதுவும் 3/3 மேட்ரிக்ஸ். இப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸும் 3/3 மேட்ரிக்ஸ் தான். ஸோ முன்னாடி நான் சொன்ன மாதிரியே நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா இதே ஆன்சர் கிடைக்கும். இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கோங்க. ஈக்குவேஷன் 1ஐயும் ஈக்குவேஷன் 2ஐயும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்டூ ஏ டிரான்ஸ்போஸ். நெக்ஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி. ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் ப்ளஸ் பண்ண போகிறோம். இது நமக்கு தெரியும். அப்படியே என்ன பண்ணிடணும், இந்த கரஸ்பாண்டிங் எலமெண்ட்டை ப்ளஸ் பண்ணி போட்டு எழுதிட வேண்டியதான். கிடச்சி உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதான் ஏ ப்ளஸ் பி. இந்த ஏ ப்ளஸ் பியை டிரான்ஸ்போஸ் பண்ணுறீங்க. டிரான்ஸ்போஸ் பண்ணுறதுனா என்ன பண்ணுறது, ஸோ அதோட ரோஸை காலம்ஸை ரோஸாகவும் மாற்றி எழுதிக்கிங்க. அவ்வளோதான். அடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க, பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணுறதுனா அப்படியே கரஸ்பாண்டிங் எலமெண்ட்ஸை ஆட் பண்ணி போட்டுருங்க. ஸோ இந்த இதை வந்து ஏ ப்ளஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறத வந்து ஈக்குவேஷன் 3ன்னு எடுத்துக்கங்க. இப்போ கிடைக்கக்கூடியதை ஈக்குவேஷன் 4ன்னு எடுத்துக்கங்க. ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டு மேட்ரிக்ஸுமே ஃபைனலாக ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஏ ப்ளஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ். ஸோ இதே மாதிரி தான் அடுத்தது ஏ மைனஸ் பியும். ஏ மைனஸ் பிங்கிறது என்னென்னா ஏவையும் பியையும் மைனஸ் பண்ணி ஒரு மேட்ரிக்ஸ் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த மேட்ரிக்ஸை வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். அதான் உங்களுக்கு ஏ மைனஸ் பி ஹோல் டிரான்ஸ்போஸ். அடுத்தது ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ்னு தனித்தனியாக மேட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கீங்களே, அதை வந்து கழிச்சு எழுதிக்கிங்க. ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். அப்போது உங்களுக்கு ஈக்குவேஷன் கிடைக்கும். அந்த ஈக்குவேஷனும் இந்த ஏ மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ்ங்கிற ஈக்குவேஷன் ரெண்டுமே வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். அடுத்தது ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டி 3a த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 3a டிரான்ஸ்போஸ். இது வந்து ஸ்கேலார் மேட்ரிக்ஸில் பார்த்துருப்போம். 3a ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். 3 இன்ட்டு ஏன்னு அர்த்தம். 3a 3 இன்ட்டு ஏ மேட்ரிக்ஸை எழுதிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்னென்னா ஒரு தனியாக ஒரு ஸ்கேலருங்கிற ஒரு நம்பர் வந்து ஒரு மேட்ரிக்ஸோட மல்டிப்ளிகேஷனில் இருந்துச்சுன்னா உள்ளே என்ன பண்ணணும், எல்லா எலமெண்ட்ஸோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ எல்லா நம்பர்ஸோட மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். ஃபைனலாக உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். இதுதான் 3a. இந்த 3aவை என்ன பண்ணுங்கள், திருப்பி வந்து டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். இந்த மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணிங்கன்னா ஒரு மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். அடுத்து 3 இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஷன். 3ங்கிற ஸ்கேலர் வச்சுக்கோங்க, ஏங்கிற மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதிக்கிங்க. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. இப்போ இங்கே கிடைக்கிற ரிசல்ட்டும் 3a த ஹோல் டிரான்ஸ்போஸுங்கிற ரிசல்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா 3a த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் ஆஃப் மேட்ரிசஸ். டெஃபினேஷன்: a square matrix A is said to be symmetric if A transpose is equal to A. That is, A is equal to small a suffix ij m by n is a symmetric matrix. Then A suffix ij is equal to A suffix ji for all I and j.
அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது, அதை வந்து எப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அதை டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா திருப்பி சேம் மேட்ரிக்ஸே வருது. நமக்கு அதே மேட்ரிக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம வந்து என்ன சொல்கிறோம், அதை வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ எக்ஸாம்பிள் இந்த மேட்ரிக்ஸை பாருங்கள். A is equal to 3 - 6 9 -6 8 5 9 5 2. இது ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் வந்து நீங்கள் டிரான்ஸ்போஸ் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திருப்பி இதே மேட்ரிக்ஸே நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா AIJ = AJI, இதுவும் ஈக்குவல். இதை வந்து 1 1 A11ன்னு சொல்கிறோம். இதில் ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்கும். இது A22, இதில் ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்கும். A33, இதுலேயும் ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் இங்கே அடுத்தடுத்து இது வரும்போது ஐயும் ஜேவும் மாறி இருக்கும். இது அதாவது ஐயும் ஜேவும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். அடுத்தது ஸ்கியூ சிமெட்ரிக்ஸ் டெஃபினேஷன். A square matrix A is said to be skew symmetric if A transpose = -A. அதாவது ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து அந்த சேம் மேட்ரிக்ஸோட நெகட்டிவாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேட்ரிக்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இஃப் A = A∗ m/n is a skew symmetric matrix, then Aij = -AJI for all INJ. Now if we put I = j, then 2AII = 0. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லா அந்த மெயின் டயகனல் எலமெண்ட்ஸ் எல்லாமே ஜீரோவாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏவும் ஐக்கு பதிலாக ஜே போட்டிங்க அப்படின்னா ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு ஸ்கியூ சிமெட்ரி மேட்ரிக்ஸ்னால் ஆட்டோமேட்டிக்காக எப்படி இருக்கும்னா அதோட டயகனல் எலமெண்ட் எல்லாமே ஜீரோவாக இருக்கும். அதர் எலமெண்ட் எல்லாமே என்னவா ஒன்றுக்கு ஒன்று நெகட்டிவாக இருக்கும். இது 2 இது -2, இது 3 இது -3, இது 4 இது -4. ஸோ இது வந்து நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா சேம் மேட்ரிக்ஸோட நெகட்டிவாக கிடைக்கும். இதை டிரான்ஸ்போஸ் பண்ணி அது வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரிஜினல் மேட்ரிக்ஸ் கிடைக்கும். ஸோ A transpose = -A இப்படி இருந்துச்சுன்னா இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்கிறாங்க. Any square matrix can be written as the sum of symmetric and skew symmetric matrix. அதாவது எந்த ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸையும் நம்ம என்ன எப்படி எழுதலாம் அப்படின்னா ரெண்டு மேட்ரிக்ஸோட கூடுதலாக எழுதலாம். ஸோ ஒன்று வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ், இன்னொன்று ஸ்கியூ சிமெட்ரிக் ஃபேஸ் பண்ணி தியரம் பற்றி பார்க்க போகிறோம். தியரம் 7.1. ஃபார் எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A with real number entries, A plus A transpose is a symmetric and A minus A transpose is a skew symmetric matrix. அதாவது ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் A எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுலேருந்து நம்ம என்ன கொண்டு வரலாம் அப்படின்னா சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் கொண்டு வரலாம், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸும் கொண்டு வரலாம். இதோட ப்ரூஃப் லெட் Bன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறீங்க. அது எப்படி இருக்குன்னா B = A plus A transpose. ஓகே, அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், B transpose கண்டுபிடிக்க போகிறோம். B transpose = A plus A transpose the whole transpose. ஸோ இது டிரான்ஸ்போஸாக உள்ள நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அப்ளை அப்ளை பண்ணும்போது A transpose plus A transpose whole transpose கிடைக்குது. எகெயின் பார்த்தீங்க அப்படின்னா A transpose, இந்த A transpose whole transpose என்னது A. ஸோ A transpose plus A கிடைக்குது. ஸோ இது வந்து என்னன்னா இது ஈக்குவலாக இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம A transpose plus Aன்னு சொன்னாலும் A plus A transpose சொன்னாலும் ஒன்று தான். ஸோ ஃபைனலாக நமக்கு என்ன கிடைக்குது, B தான் கிடைக்குது. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா B transpose = Bன்னு கிடைக்குது. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், ஒரு மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸு அந்த மேட்ரிக்ஸே ஈக்குவலாக கிடச்சிச்சின்னா அந்த மேட்ரிக்ஸ் வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு அர்த்தம். திஸ் எம்ப்ளைஸ் A plus A transpose is a symmetric matrix. நெக்ஸ்ட் we let இன்னொரு தடவை என்ன பண்ண போகிறோம், அடுத்து Cன்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்துக்க போகிறோம். C = A minus A transpose. இப்போது C transpose கண்டுபிடிக்க போகிறோம். C transpose = A minus A transpose the whole transpose. இது வந்து நம்ம என்ன பண்ணணும், உள்ள டிரான்ஸ்போஸ் அப்ளை பண்ணிங்கன்னா A transpose minus A transpose whole transpose = A transpose minus A. மைனஸை வெளியில் எடுத்திங்கன்னா A minus A transpose இருக்கும், வெளியில் மைனஸ் இருக்கும். ஸோ இதை கம்பேர் பண்ணி பாருங்கள், இதுவும் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே C போடலாம், -C. ஸோ இதில் என்ன தெரியுதுன்னா C transpose = -C. ஒரு மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் பண்ணி கிடைக்க மேட்ரிக்ஸ் வந்து அந்த ஒரிஜினல் மேட்ரிக்ஸோட நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், அதை வந்து ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு சொல்லுவோம். திஸ் எம்ப்ளைஸ் A minus A transpose is a skewed symmetric matrix. ஸோ இது வந்து தியரமாக படிக்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம சம்ஸ் அப்ளை பண்ணி போடும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும் நமக்கு. ஸோ அடுத்தது தியரம் 7.2. எனி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் as the sum of a symmetric matrix and a skew symmetric matrix. ப்ரூஃப். ஸோ இப்போ ஏன்னு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து எப்படி எழுதலாம், அதாவது சம் ஆஃப் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். A = 1/2 A plus A transpose plus 1/2 A minus A transpose. இது வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு, இது வந்து
ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு. ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நம்ம வந்து சம் போடும்போது அது ஈஸியாக தெரியும். ஸோ எக்ஸாம்பிள் 7.13 இதை பாருங்கள். எக்ஸ்பிரஸ் த மேட்ரிக்ஸ், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க ஏன்னு. இந்த மேட்ரிக்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா இதை வந்து சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாகவும் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாகவும் பிரித்து எழுதுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியா? இது 3/3 மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட் என்ன பண்ணணும், இந்த மேட்ரிக்ஸ் எடுத்து எழுதிக்கணும். மேட்ரிக்ஸ் ஏஸ் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்து எழுதிக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி எழுதி வச்சுக்கணும். ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சி எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ணணும், ரெண்டையும் கூட்டணும். ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ். லெட் பி ஈக்குவல் டு 1/2 ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ். பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் எடுத்திருக்கோம், தட் இஸ் ஈக்குவல் டு 1/2 ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸ் போட்டிருக்கோம். ஏ ப்ளஸ் ஏ டிரான்ஸ்போஸை இங்கே எழுதிக்கிங்க, அது ஒரு மேட்ரிக்ஸு. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 1/2 அந்த ஒரு மேட்ரிக்ஸ் கிடச்சிருச்சு. இதுதான் பி மேட்ரிக்ஸ். எகைன் பி மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள். பி டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு இதை அப்படியே டிரான்ஸ்போஸ் பண்ணி எழுதணும். ரோஸை காலம்ஸ் ஆகும், காலம்ஸ் ரோஸ் ஆகும். கம்பேர் பண்ணி அதுக்கப்புறம் எழுதுனதுக்கப்புறம் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ ஒரு மேட்ரிக்ஸும் ஒரு டிரான்ஸ்போஸும் ஈக்குவலாக இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஸோ பி மேட்ரிக்ஸுங்கிறது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு எழுதிடுறீங்க. நெக்ஸ்ட் Q is equal to 1/2 A minus A transpose. A minus A transpose கண்டுபிடிச்சி இங்கே எழுதிக்கிங்க. இதுதான் Q மேட்ரிக்ஸு. இதை டிரான்ஸ்போஸ் பண்ணுங்கள், Q டிரான்ஸ்போஸ் கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன தெரியும், Q டிரான்ஸ்போஸுங்கிறது மைனஸ் ஆஃப் Qன்னு தெரியுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா ஒரு மேட்ரிக்ஸை டிரான்ஸ்போஸ் பண்ணி கிடைக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்து அந்த மேட்ரிக்ஸோட நெகட்டிவாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு. ஸோ Qங்கிறது Q அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் வந்து ஒரு ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸு. இப்போ A is equal to P plus Q. Pங்கிறது இங்கே இருக்குது, Qங்கிறது இங்கே இருக்குது, என்ன எடுத்து எழுதிடுங்க. இதுதான் ஃபைனல் ரிசல்ட். ஸோ இது வரைக்கும் மேட்ரிக்ஸ் போர்ஷன் கவர் பண்ணியிருக்கோம். இதில் உள்ள எக்ஸாம்பிள் சம்ஸ் எல்லாம் போட்டாச்சு. நீங்கள் எக்ஸசைஸ் சம்லாம் போட்டு பாருங்கள். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸு டெட்டர்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.